எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே போகுமே. எம்மா 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 சீக்கிரம் வாங்க. என்னையா லட்சுமணா? மா தம்பி கல்யாணத்துக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சுமா. இதோ பாருங்க. என்னையா லட்சுமணா, பத்திரிக்கை நிறைய அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமாம்மா, ஆனந்த் கல்யாணத்துக்கு அடிச்சதை விட கொஞ்சம் அதிகமா தான் அடிச்சிருக்கேன். போன தடவை நிறைய பேருக்கு மார்க்கெட்ல கொடுக்க முடியாம போச்சு. என்னை ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு எல்லாரும் பார்க்கவியெல்லாம் கேட்டாவ. பிறகு நம்ம தோட்டத்துல வேலை செய்யாமல அவியலுக்கு எல்லாம் வாயால தான் சொல்லி இருந்து பத்திரிக்கை கொடுக்க முடியல. போன தடவை பத்திரிக்கை பத்தாம போயிட்டுலாமா, அதான் இப்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் அடிச்சிருக்கேன். அப்படியாப்பா, அப்ப சரி இருக்கட்டும். இந்தாங்கம்மா பத்திரிக்கை வாங்கி பாருங்க, மாடல் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கியா? நீ நல்லதா தானே பார்த்து அடிக்க சொல்லியிருப்பா. நல்லா இருக்கு லட்சுமணா, மாடல் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சரிம்மா, நாளையில இருந்து எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிப்பா, கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னால கோயில்ல கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு வந்துரு. போகும்போது ரோசாவையும் கூட கூட்டிட்டு போய்யா. சரிங்கம்மா. அப்புறம் லட்சுமணா, முதல் பத்திரிக்கையை சம்மந்தி வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அதனால நாளைக்கு முதல்ல மாரியப்பா வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துருவோம். அதுக்கு வர யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கிடலாம், பிரச்சனை இல்ல. சரிங்கம்மா. லட்சுமணா, இந்த தடவை தாய் மாமனுக்கு முதல்ல பத்திரிக்கையை கொடுத்துடலாம்யா. என் தம்பி அவனுக்கு முதல்ல போன தடவை கொடுக்கல, நீ வருத்தப்பட்டான் பாத்துக்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு பிறகுதானே அவன் வீட்டுக்கு போனான். இந்த தடவை முதல்ல என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்துருவையா. எம்மா முதல்ல அத்தை மாமா வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. முதல்ல மாரியப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டு என் தம்பி வீட்டுக்கு போவோம். சரிங்கம்மா. பிறகு ரோசா வீட்டுக்கு போனவியா அப்பா அம்மா கொடுக்கணும்ல. சரோஜினி வீட்டுக்கும் போகணும். வேற நெட்ட மாதிரி அம்மைக்கு போய் கொடுக்கணும். வேற சொந்த பந்தங்களுக்குலாம் அதுக்கு வர கொடுத்துருவையா. அம்மா தங்கச்சி வீட்டுக்கும் கொடுத்துருவோம் நாளைக்கு. அப்புறம் எனக்கு முதல்ல பத்திரிக்கை கொடுக்கலன்னு அவ வருத்தப்பட்ட கூடாது. நாளைக்கு எப்படியாவது தங்கச்சிக்கு கொடுத்துடணும்மா. சரிப்பா லட்சுமணா, கொடுத்துடலாம். அம்மா என்னதுமா கையில பாக்ஸ் ஏதோ வந்திருக்கு, என்ன இருக்கு? சூரியா, இந்த பெட்டியில இருக்கிறது எல்லாம் கல்யாண பத்திரிக்கை தான்ப்பா. ஆமாப்பா, இந்த இருக்கு, வாங்கி பாரு. கல்யாண பத்திரிக்கையா? கல்யாணத்துக்கு தான் இன்னும் 4 இருக்குல்லண்ணா. 4 இருக்குப்பா. ஆனா நம்ம சொந்தக்காரவியலுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பத்திரிக்கை கொடுக்கணும்ல. சும்மாவா? நம்மளுக்கு இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சவியதான். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பெரிய குடும்பம்ப்பா. அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காவ. அவ்வளவு பேர் வீட்டுக்கும் தேடி கண்டுபிடிச்சு பத்திரிக்கை கொடுக்கணும்னா 1 வருஷம் ஆகும். அன்னை கார் வச்சிருக்கிறதுனால ஓட்டி போய் 2 மாசத்துல கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல, பெரிய அண்ணன் ஒரு பக்கம் கொடுப்பாவ, அம்மா ஒரு பக்கம் கொடுப்பாவ. அதனால 2 மாசமே பத்திரிக்கை கொடுக்க பத்தாதுப்பா. அதனாலதான் பத்திரிக்கை இப்பயே அடிச்சாச்சு. இப்பத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாதான் கல்யாணத்துக்கு முன்னாடிக்குள்ள எப்படியாவது பத்திரிக்கையை கொடுத்து முடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவிய சொந்தக்காரவியன்னு அவ்வளவு பேர் இருக்காவ, இந்த ஊருக்குள்ளயும் சரி வெளியூர்லயும் சரி. அப்படியாண்ணா, நம்மளுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்களா? ஆமாப்பா தம்பி, ஏகப்பட்ட பேர் இருக்காவ. கல்யாணத்தோட பார்க்கத்தானே வர்றா எவ்வளவு சொந்த பந்தம் இருக்குன்னு. ஆனந்த் கல்யாணத்துல எல்லாரையும் பார்த்தா நான் உனக்கு அது ஞாபகத்துல இல்ல. ஆமாண்ணா, எனக்கு அது ஞாபகத்துல இல்ல. சரிப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் கல்யாணத்துல எல்லாத்தையும் பாரு. இல்லண்ணா, எதுக்கு இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் பண்றீங்க? எனக்கு வேற பழசு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுண்ணா. பிரச்சனை எப்படிப்பா வர்ற போகுது? பிரச்சனை பண்ணா ஒண்ணு நீ பண்ணணும், இல்ல நாங்க பண்ணணும். நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. முன்னாடியை விட இப்பதான் தங்க கம்பியா மாறி நிக்கிறா. நாங்களே எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல, சந்தோஷத்துலதான் இருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரவியலும் முழு சம்மதத்தோட இருக்காவ. அப்படி இருக்கும்போது என்னப்பா பிரச்சனை வர்ற போது? இதுக்கு மேல உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு தம்பி, எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணன் நான் பாத்துக்கிட்டே. இல்லண்ணா, எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரல. ஞாபகம் வந்தா ஏதாவது பிரச்சனையா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன். வேற எப்படி உனக்கு ஞாபகம் வந்தாலும் பிரச்சனை வரும்? எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நீ கவலைப்படாம இரு, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். இல்லம்மா, கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு பண்ணிக்கலாமே. இல்லப்பா, பொண்ணு வீட்டுக்காரவே அவசரப்படியாவல்ல. நீ சொல்றாங்கக்காக நான் கூட சொல்லி பார்த்தேன். ஆனா அவிய பொட்ட பிள்ளை பெத்தவியா ரொம்ப வருத்தப்படியாவ. அதனால நீ கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. நீ சொன்ன மாதிரியே 6 மாசத்துலயே 1 வருஷத்துலயே எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். உனக்கு ஞாபகமே வந்தாலும் அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காவன்னு நினைப்பா. ஏன்னா அந்த பிள்ளை நீ விரும்பின பிள்ளை இல்லப்பா. அதனாலதான் அம்மா சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. சந்தோஷமா இருக்கும் உன் வாழ்க்கை. சரிம்மா, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேம்மா. அப்பா சூர்யா, இதுக்கப்புறம் நீ தோட்டத்துக்குலாம் வராண்டா. ஏற்கனவே நிச்சயத்தோடய பெரிய பிரச்சனை ஆகி போச்சு.
இது வரைக்கும் உனக்கு பழசே ஞாபகத்துக்கு வரையில. அதனால பத்திரிக்கை அடிச்சாச்சு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம்ப்பா. அப்படியே போனாலும் அண்ணனுங்க நாங்க கூட வருவோம், இல்ல அம்மா கூட வருவாவே. தனியா எங்கேயும் நீ வெளியே போக வேண்டாம். தனியா போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால நீ வீட்டிலே பத்திரமா இருப்பா. அண்ணா தோட்டத்துல நிறைய வேலை இருக்குல்ல. நீங்க தான் சொன்னீங்க அண்ணாக்கும் உங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்கற வேலை இருக்குன்னு. நானும் போலன்னா யாருன்னா தோட்டத்தை பாத்துப்பா. நான் போறேனா? இல்லப்பா வேண்டாம், நீ வீட்டுல இருன்னு சொல்றேன் இல்ல. இல்லண்ணா ஆனந்தண்ணா மட்டும் எப்படி ஒத்தையில தோட்டத்தை பாத்துப்பாங்க. நானும் போறேனா, வேற எங்கேயும் போக மாட்டேன். தோட்டத்திலே இருந்து வேலையை பாத்துக்கிறேன். சொன்ன கேளுப்பா தம்பி. உனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனைனா எங்க இதயம் தாங்காது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தப்போ நாங்க எவ்வளவு துடிச்சு பண்ணோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால அண்ணன் சொல்றது கேளுப்பா, நீ வீட்டுல இரு. ஆனந்த வேணா இன்னொரு 5-6 வேலை ஆட்களை போட்டு வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டே. அதுக்காக நீ அங்க போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வீட்டுல இருப்பா அண்ணன் சொன்னா கேளு. அண்ணா அது ஆனந்த எனக்கு தானே கஷ்டம். தம்பி அண்ணன் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பண்ணா. சொன்னா கேளு, வீட்டுல இரு, உள்ள போ. தோட்டத்தை நாங்க பாத்துக்கிட்டோம் சரியாப்பா? சரிண்ணா. ஏய் லட்சுமணா, தம்பி இப்பெல்லாம் நல்ல பொறுப்பா இருக்கான்ல ஐயா? ஆமாமா, நான் சொல்ல கேட்காம தோட்டத்துக்கு வர்றேன்னு சொல்லியா பாருங்க. முன்னாடி விட இப்பதான் தம்பி பொறுப்பா இருக்கான். தோட்டத்துல எல்லா வேலையும் செய்யறான். சேத்துல மிதிக்கணுமே, சட்டை அழுக்காயிருமே அப்படிலாம் நினைக்கிறதே கிடையாது. எல்லா வேலையும் செய்யறாமா. சரியா லட்சுமணா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே வளர்ந்த பிள்ளையாச்சே எப்படி இருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் உங்களோட மாதிரியே இருக்கான் பாத்தியா ஐயா? ஆமாமா, அதான் ஒரே ரத்தங்கிறது. சரிப்பா லட்சுமணா, நீ போய் ரோசாவை கூட்டிட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் கோயில வச்சு கும்பிட்டுட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. மாமா மாமா கம்மன் சிங்கி குயினா தேடி பந்தான் கிங்கி டைலா டைலா பிபி டுமே மாலா மாத்தி பாடுறீங்க கோல்டன் ஸ்டார் என்னங்கல ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்கோ சாரோ நம்ம பையனா ஹீரோ சிங்கிங் டுயட் வேற யாரோ கப்பல் காலே இவன் சிங்கனா சுத்தன ஆளே இவன் சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளே ஏய் நெத்தல மீனே வர்க்கத்துல சுத்தன மீனே நிக்கது லைனே நீ மினுக்கற மூனே கோல்டன் ஸ்டார் என்னங்கல ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்கோ சாரோ நம்ம பையனா ஹீரோ சிங்கிங் டுயட் வேற யாரோ. அஸ்வின், Yes, it's me. அஸ்வின் கீழே என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? What happening? அஸ்வின் என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்க அஸ்வின். Is it? Wow. என்னடா வாவ்னு சொல்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னல உங்ககிட்ட. ஏதாவது ஐடியா பண்ணி கல்யாணத்தை நிறுத்துடா. ஆனா உங்களுக்கு இப்ப புது friend சுப்ரமணி இருக்கார்ல, அவரு நிறுத்துவார். country brute. அஸ்வின் எதுக்குடா இப்படி பேசுற? பின்ன அன்னைக்கு அவன்கிட்ட தானே ஐடியா கேட்க போனா. என்கிட்டயே கேட்டா. என்னைய பாப்பான்னு பார்த்து விட்டா. எனக்கு எவ்வளவு மன உளைச்சலாச்சுன்னு எனக்கு தானே தெரியும். அஸ்வின் நானா போக சொன்னேன், நீயே தானே போன. போனேன்ல, பின்னாடியே வரணும். நண்பன் வேணும்னா ஓடி வரணும்ல. சரி அஸ்வின் இனி ஓடி வாரேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஐடியா சொல்லு அஸ்வின். டேய் சூர்யா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும்டா. பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா நீ என்ன கஷ்டப்படுவா. ஒரு நண்பனா நான் உனக்கு சொல்றேன் கேளு, பேசாம அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. இல்ல பிடிக்காத பொண்ணை என்னால கல்யாணம் பண்ண முடியாது அஸ்வின். நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்டா. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்ல அவங்ககிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கு. என் மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அஸ்வின். அதனால நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். சுத்தா வேண்டாம். முருங்கைக்காய பாருங்கன்னு சொன்னானுவ. இங்க வந்து பார்த்தா முருங்கை மரத்துல ஒரு காயும் காணும். இத போய் கேட்டா நம்மள குடிகாரேன்னு சொல்லுவாவ. ஏற்கனவே வந்து முருங்கைக்காய அவ்வளத்தையும் பறிச்சுட்டானுவலா, இல்ல முருங்கையில காயே காய்க்கலையா? ஒரே குழப்பமா இருக்க. இல்லாத முருங்கைக்காய நான் எங்க இருந்துல பறிச்சுட்டு போறது? எதுக்குதான் அப்படி சுவாதிக்கானுவேன்னு தெரியல. மார்மவனே, எத்தே வாங்கத்தே வாங்க. உங்ககிட்ட பேசணும்னு நேத்துல இருந்து யோசிச்சுட்டு கிடந்தேன். என் பொண்டாட்டி என்னைய கேள்வியா கேட்டு கொன்னு எடுக்கா. எதுக்கு மார்மவனே? கடத்தனியோன்னு கேட்காத்தே. அவட்ட போய் உண்மையை சொல்ல முடியுமா? மார்மவனே, நீங்க பாட்டுக்கு அவட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி தொலைச்சிராதீங்க. நான் அக்கா வீட்ல போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அந்த சுப்ரமணி பையன் சும்மா உங்களை பார்த்தேன்னு தான் சொல்லியிருக்கான். நீங்க தான் கடத்துனீங்கன்னு அங்க யாருமே நம்பல. அப்படியாத்தே? யாரும் நம்பலையா? ஆமா மார்மவனே, நீங்க எதுவும் உளறி வச்சிராதீங்க. நீங்க சும்மா குடிக்கிறதுக்கு தான் அந்த பக்கம் போனேன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படிதான் உங்களை அங்க நினைச்சிட்டு இருக்காவ. எத்தே குடிச்சேன்னு தெரிஞ்சா அதுக்கும் அடிப்பானுவல. மார்மவனே, அதுக்கு கூட அடிய வாங்கிடலாம். ஆனா
அதெல்லாம் உங்களை எப்படி நான் காட்டி கொடுப்பேன்? என்ன ஆனாலும் சரி உங்களை காட்டி கொடுக்க மாட்டேத்தே. இது என் மாமியார் லட்சுமி அம்மா மேல சத்தியம். மாமியாரா லட்சுமி அம்மாவா? ஆ மாமியார் அம்மாத்தே. சரி மர்மவனே, அந்த சுத்திரமணி எப்படி உங்களை கண்டுபிடிச்சான்? தெரியல தே, திடீர்னு வந்து அந்த பங்களால நின்னுட்டான். என் மேல அவனுக்கு சந்தேகமும் வந்துட்டு. இனியாவது உசாரா நடந்துக்கங்க. மறுபடியும் அந்த தப்பு செஞ்சுட்டு அவன்கிட்ட மாட்டிக்கிடாதங்க. ஆ சரி தே, நீ உஷாரா இருக்கே. ஆனா நம்ம கடத்தல் திட்டம் இப்படி ஆயிப்போச்சே மர்மவனே. அந்த பிள்ளையை கடத்தி வச்சுட்டு அதை தேடுறதுல எல்லாரும் மும்மரமா இருப்பாங்க. கல்யாண வேலையை யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா அந்த பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காவ. என்னது, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சா? ஆமா மர்மவனே, கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டு நாளையில இருந்து வீடு வீடா போய் கொடுக்க போறாங்களா. ஐயோ எத்தே, அதை நடக்க விடக்கூடாது. என்ன பண்றது மர்மவனே, அந்த பிள்ளையை கடத்துறத கண்டுபிடிச்சிட்டாவல்ல, மறுபடியும் என்ன செய்ய? எத்தே, வேற ஏதாவது ஒரு பிள்ளைய கடத்தி கல்யாணத்தை நிறுத்திடுவோம் தே. ஐயோ வேண்டாம் வேண்டாம், உங்க மேலதான் உடனே சந்தேகம் வரும். மாட்டிக்கிட்டேன்னா மானமே போயிடும். அதெல்லாம் வேண்டாம் மர்மவனே. வேற என்னத்தை செய்ய சொல்றீங்க? அப்போ சின்ன பிள்ளைகளை கடத்தாம பெரிய ஆட்களை கடத்திடுவோமா? பேசாம கல்யாண மாப்பிள்ளைய கடத்திடுவோம். கல்யாண மாப்பிள்ளையா? ஆமத்தே, மாப்பிள்ளைய கடத்திடலாம். அப்பதான் கல்யாணம் நிக்கும். சரி மாப்பிள்ளை, ஆனா இப்ப கடத்தாண்டா. ஏன் தே, ஏன்? மர்மவனே, கல்யாணத்துக்கு என்ன 2 மாசம் இருக்கு. இப்பதான் பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க அவனை கடத்துனீங்கன்னா நாளைக்கே கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க. அதனால கல்யாணத்து அன்னைக்கு யாரை கடத்துறதா இருந்தாலும் கடத்துவோம். அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்துவோம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா தே, சூப்பர் ஐடியா. மேனி, சின்ன மேனி. அன்னபூர்ணி, சாக்கு குடிங்க மேனி, சாக்கு குடிங்க. நீங்க பேசிருந்தது பார்த்துட்டு கேட்டுட்டு வந்தேன். ஐயோ, கேட்டுட்டியா? அன்னபூர்ணி, தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. தெரியாம ஏதோ இவர் கூட சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். சின்ன மேனி, எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றியா? சித்தி, எல்லாம் எனக்காக தான். என்னப்பா சொல்லியா? உனக்காகவா? ஆமா சித்தி, என் பிள்ளைய என் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வெளிய பொண்ணு பார்த்துட்டாவ. அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன் சித்தி. ஓஹோ, இதுக்காக தான் இந்த பியாதலமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் என் கூட கூட்டி சேர்ந்து சதி பண்ணியானோ? நான் கூட எனக்காக நினைச்சிட்டேன். இவன் ஒரு திட்டம்லாம் வச்சிருக்கான். இப்ப எல்லாத்தையும் இவ வேற கேட்டு தொலைச்சிட்டால என்ன செய்ய? மண்டையில அடிச்சு கோமால படுக்க வச்சிடலாமா? மேனி, இதுக்காக தான் இவ கூட சேர்ந்து திட்டம் போட்டு இருக்கீங்களோ? ஆமா மாமா, மர்மவன் கேட்டாம்ல. அதான் சரி மர்மவனே நிறுத்துவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்ப தம்பி, உன் பிள்ளை சின்ன பிள்ளை, என்ன கல்யாண வயசு வரைக்கும் 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? என்ன பண்ணியா இதெல்லாம்? எங்க அண்ணனுக்கு மேனிக்கு தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டோம்ல. சின்ன மேனி, நீங்க இவருக்கு எடுத்து சொல்லிருக்கணும். இப்படி கூட சேர்ந்து கூட்டி சேர்த்து பண்ண என்னத்தான்? இல்லம்மா, நான் சொன்னேன். சின்ன பிள்ளை அது, இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்றது நல்லதான்னு கேட்டேன். ஆனா மர்மவன் தான். சித்தி, 2-3 வருஷம் ஆனாலும் மாப்பிள்ளைக்கு அது வரைக்கும் கல்யாணம் ஆகாம நான் பாத்துக்கிட்டேன் சித்தி. சிச்சி, அதெல்லாம் சரிவிட்டு வருமா? இப்பவே சூரிய மாப்பிள்ளை கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த கல்யாணத்தை நிறுத்தியாச்சுன்னா அவர் என்ன ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா நல்லா இருக்கும். என்ன 2-3 வருஷத்துக்கு எப்படி காத்துட்டு இருப்பாரு? நீங்க இப்ப நிறுத்தினாலும் அடுத்த பொண்ணை பாப்பாவே. இப்படியே அடுத்த கல்யாணத்தோட நிறுத்த முடியுமா? முடியும் சித்தி, நான் நிறுத்துவேன். இங்க பாப்பா, அதெல்லாம் முடியாது. இப்பவே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. நாளை பின்னே தெரிய வந்தா என்ன ஆகுறது? அதனால இந்த கல்யாணத்தை இந்த தடவை நிறுத்திட்டு இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடணும். அன்னபூர்ணி, மார்மவ பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இன்னும் 2-3 வருஷம் ஆகணும்ல. மேனி, அக்கா என் பிள்ளை இருக்குல்ல? என்னது உன் பிள்ளையா? நீ தானே உங்க அண்ணன் வீட்டுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன? அது வந்து மேனி, ஆனந்துக்கு தான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா சூர்யா கட்டி தர மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தினா என் பிள்ளைய நான் சூர்யா மாப்பிள்ளை கட்டி கொடுத்துறேன். சித்தி, அப்ப என் பிள்ளை தான் இந்த வீட்டுக்கு மருமகளா போனோம்னு நான் கனவோட இருக்கேன் சித்தி. எதுக்கு இந்த கனவை இப்படி கலைக்கிறீங்க? இங்க பாருப்பா, நான் யார் கனவையும் கலைக்கணும்னு நினைக்கல. நானும் என் பிள்ளை எந்த வீட்ல வாழணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன். எங்க அண்ணன் வீட்ல வந்தாதான் என் பிள்ளை நல்லா இருக்கும். என் பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட பிள்ளை நல்லா இருக்கும். அது எப்படி என் பிள்ளை நல்லா இருக்கும்? அது வந்து தம்பி, என் பிள்ளை அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டானா எல்லார்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கிடுவா. நாளைக்கு பணம் காசு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தந்து உதவி செய்வா. அதனால என் பிள்ளை அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அது எப்படி முடியும்? மருமகனே, நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து கேளுங்க. என்னத்தே? பேசாம சூர்யாக்கு அவ பிள்ளையே கட்டி வச்சிருவா. உங்க பிள்ளைக்கு தான் இன்னும் வயசு வரலல்ல. முடியாது தே. நீங்க இப்ப முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவ போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. அப்புறம் நம்ம கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம மேல சந்தேகம் வரும். பூமாரியை கடத்துறது நம்ம தானே எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். இவ எந்த விஷயத்தெல்லாம் கேட்டான்னு இன்னும் தெரியல. போய் சொல்லி கொடுத்தாலும் மானமே பேரு மருமகனே. அதனால இவளையும் நம்ம கூட
என் புள்ளதான் அங்க மருமவுல போனோம். சரி மர்மவனே, அவ கூட சேர்ந்து அவளுக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு உங்க பிள்ளைய சூர்யாக்கு கட்டி வச்சிருவோம். என்ன சொல்றிய? சரித்தே. அன்னபூர்ணி, உனக்கு நாங்க உதவி செய்யோம். கல்யாணத்தை நிறுத்திட்டு வா மாவள சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரியோம். சரி மேனி, ரொம்ப நன்றி. நான் இந்த கல்யாண விஷயத்துல யாரும் எனக்கு உதவி செய்ய காலையில நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்துட்டு இப்பதான் எனக்கு கொஞ்சம் பலமா இருக்கு. எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பிள்ளை கட்டி கொடுத்துருவோம் மேனி. சரி அன்னபூர்ணி, நாங்க பாத்துக்கிறோம். எத்தே, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்கணும். சரி மர்மவனே, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தன்னைக்கு யாரையாவது கடத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். உங்க பிள்ளை கூட சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். சரிங்க தே. நான் அந்த சூர்யாக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது என்ன